ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியிலேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இதுவரை பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பிக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் ஷீட் எதுவுமே வெளியிடப்படவில்லை. ஸோ எப்பொழுது வெளியிட போகிறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை அவங்க வெளியிடப்படவில்லை. ஸோ எப்பொழுது வெளியிடப்படுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸும். ஸோ எதிர்நோக்கி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் எழுதி கிட்டத்தட்ட முடித்து, ஸோ தமிழ் தேர்வு முடித்தவங்க பார்த்திங்கன்னா 20 நாட்களாக வெயிட் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 20ஆம் தேதி முடிஞ்சது, இன்றைக்கி 26 நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கே முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது 7 நாளாக இவங்க ஏன் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இவ்வளோ காலதாமதமாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் இந்த டென்டேட்டிவ் கீஸும் ஒரே அடியாக கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். திங்கட்கிழமை வெளியாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வெளியேறதுக்கு திங்கட்கிழமை அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ டிஆர்பியோடைய வெப்சைட் இணையதளத்தில் தான் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இணையதளத்தை எப்பொழுதுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ வேணாலும் வெளியிடப்படலாம். அதுக்குள்ளேயே கூட வெளியிட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாமே இந்த பள்ளி கல்வித்துறையை முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா திமுக அறிக்கையிலேயே குறிப்பிட்டு தான் சொன்னது. ஸோ அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து ஸ்பெஷல் டீச்சரை பணி நிரந்தரம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களாக தொடருது. போராட்டமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதற்குண்டான அறிவிப்பு இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் அரசிடமிருந்து கிடைக்கப்படவில்லைன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்கள பணி நிரந்தரம் செய்ய போகிறாங்களா இல்லையான்றது அனைத்து டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.